வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப மொறுமொறுப்பான ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு வாழைக்காய், உப்பு ஒரு 1 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது தோசை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 கரண்டி, சின்ன கரண்டியில் 2 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். தோசை மாவு போட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவில் உப்பு சேர்த்திடலாம். அடுத்ததான் மிளகாய்த்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க தோசை மாவை சேர்த்துக்கலாம். கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிடலாம். மாவு கரைச்சாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா இந்த பதத்தை கரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்ததாக வாழைக்காய் சீவிடலாம். வாழைக்காய் இந்த மாதிரி லேசாக சீவி வச்சுருக்கேன். வாணலில் பொறுக்க எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு வாழைக்காய் எடுத்து மாவில் டிப் பண்ணி உள்ளே போட்டுடலாம். வாழைக்காயை இந்த மாதிரி நனைச்சி ஒன் சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுருங்க மெதுவாக. கலர் வேணுன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ஈவினிங் டைம் டீ சாப்பிடும் போது ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.